வணக்கம். ரஷ்யா அவங்களோட Su-57 போர் விமானத்தோட சோர்ஸ் கோட இந்தியாவுக்கு தர்றதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது டெக்னாலஜி ரீதியா பார்த்தா ஒரு பெரிய விஷயம். ஆனா அதே சமயம் அமெரிக்கா மாதிரி நாடுகள் கூட இருக்கிற நம்ம உறவை இது எப்படி பாதிக்கும்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இந்த மொத்த விஷயத்தையும் இதுக்கு நடுவுல ஈலான் மஸ்க்கு ரஷ்யா ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்களே, அதையும் சேர்த்து கொஞ்சம் அலசலாமாங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த Su-57 ஆஃபர் அதுவும் இந்த டைம்ல வருது பாருங்க. சீனா பாகிஸ்தானுக்கு 5ஆம் தலைமுறை விமானம் தரேன்னு சொல்ற இந்த நேரத்துல ரஷ்யாவோட இந்த மூவ் ரொம்ப முக்கியம். அதுலயும் அந்த சோர்ஸ் கோட் விஷயம் தான் இங்க சென்டர் பாயிண்ட். அந்த சோர்ஸ் கோட் பத்தி தான் நிறைய பேச்சு அடிப்படுது. நாம முன்னாடி பிரான்ஸ் கிட்ட இருந்து ரெஃபேல் வாங்கினப்போ கூட இது கிடைக்கலன்னு சொன்னாங்க இல்லையா? ஒரு மாடர்ன் ஃபைட்டர் ஜெட்ல இதுக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம்? இந்த சோர்ஸ் கோட் அப்படிங்கிறது ஒரு விமானத்தோட பிரெயின் மாதிரி. அதோட எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ், ரேடார் எப்படி டார்கெட் பண்றதுன்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான் அது. இது நம்ம கையில இருந்தா அந்த விமானத்தை நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். முழுமையா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். அப்போ உதாரணத்துக்கு ரஃபேல்ல நம்ம பிரம்மோஸ் ஏவுகணையை இன்டகிரேட் பண்ண முடியலன்னு ஒரு பேச்சு இருந்ததே, அப்ப சோர்ஸ் கோட் இருந்தா Su-57ல நம்ம பிரம்மோஸ், அஸ்த்ரா மாதிரி நம்ம ஊர் தயாரிப்புகளை பொருத்த முடியுமா? கண்டிப்பா முடியும். 100% முடியும். அது மட்டும் இல்ல, இப்போ நம்ம இஸ்ரேல் மாதிரி ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து சில வெப்பன்ஸ் வாங்குறோம் இல்லையா, அதையும் இன்டகிரேட் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனா நம்ம இந்தியன் பைலட்ஸுக்கு தகுந்த மாதிரி காக்பிட் டிஸ்பிளே, கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் கூட மாத்தலாம், அவங்களுக்கு பழகுன மாதிரி. அப்போ விமானத்தை ஓட்டுறது இன்னும் ஈஸியா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும். இதனால என்ன ஆகும்னா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ங்கிறது வெறும் பேருக்கு இல்லாம உண்மையிலே அர்த்தமுள்ளதா மாறும். அதாவது விமானத்தை வாங்குறது மட்டும் இல்ல, அதை எப்படி மாடிஃபை பண்றது, எப்படி மெயின்டைன் பண்றதுங்கிற அறிவு நமக்கு கிடைக்கும். ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாலே HAL அல்லது பிரைவேட் கம்பெனிஸ் கூட சேர்ந்து இதை தயாரிக்க கூட இது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்க. கேட்கும் போதே இது ரொம்ப பெரிய வாய்ப்பு மாதிரி தெரியுது. ஆனா இதுல சிக்கல் எதுவும் இல்லையா? அமெரிக்கா பக்கம் இருந்து அவங்க F-35 வாங்க சொல்லி ஒரு பிரஷர் இருக்குன்னு சொல்றாங்களே. அதுதான் இங்க இருக்கிற பெரிய சவால். அமெரிக்கா ரொம்ப நாளா இந்தியாவை F-35 வாங்க சொல்லி புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம Su-57 பக்கம் சாஞ்சா அது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்காது. உறவுல கொஞ்சம் சிக்கல் வரலாம். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, சீனா பாகிஸ்தானுக்கு கொடுக்கிற அந்த ஃபைட்டர் ஜெட்ஸை கவுண்டர் பண்ண நமக்கும் அந்த மாதிரி ஒரு 5ஆம் தலைமுறை விமானம் தேவை. நம்ம சொந்தமா AMCA திட்டம்னு ஒண்ணு பண்றோம், அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட். ஆனா அது ரெடியாக இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். சோ இந்த கேப்பை ஃபில் பண்ண Su-57 ஒரு நல்ல ஆப்ஷனா தெரியுது, அதுவும் சோர்ஸ் கோடோட. அப்ப இந்தியா என்ன முடிவெடுக்கும்? ஒரு பக்கம் டெக்னாலஜி தேவை, பாதுகாப்பு தேவை, இன்னொரு பக்கம் இந்த ஜியோ பாலிடிக்ஸ் ரொம்ப குழப்பமா இருக்கே. நிச்சயமா இது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி நிலைமை தான். ரஷ்யா இது வரைக்கும் யாருக்குமே தன்னோட டாப் கிளாஸ் ஃபைட்டர் ஜெட்டோட சோர்ஸ் கோடு கொடுத்ததில்ல. இது இந்தியாவுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் மாதிரி. இது ஒரு பெரிய வாய்ப்பு, ஆனா அதே சமயம் பெரிய டிப்ளமேட்டிக் சவால். ஒருவேளை இந்தியா ரெண்டு பேரையும் பகச்சுக்க வேணான்னு நாங்க ரெண்டும் வாங்கல, எங்க AMCAவை நம்பி இருக்கோம்னு சொல்லி டைம் வாங்கவும் சான்ஸ் இருக்கு. யாருக்கு தெரியும்? ஆனா தேவை இருக்குங்கிறத மறுக்க முடியாது. இப்போ ரஷ்யா இப்படி இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான சலுகை கொடுக்கும் போதே இன்னொரு பக்கமும் ஒரு நியூஸ் வருது. அதாவது ஈலான் மஸ்க் மாதிரி ஆட்களுக்கு அரசியல் தஞ்சம் தரோன்னு ரஷ்யா அறிவிச்சிருக்காங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? இதுவும் அவங்க பிளானோட ஒரு பகுதியா? முன்னாடி ஸ்னோடனுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க, இப்போ மஸ்க் ட்ரம்ப விமர்சிக்கிறாருன்னு பேச்சு இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல மஸ்குக்கும் நாங்க ரெடின்னு சொல்றது, இது அமெரிக்கா உள்நாட்டு அரசியல் மேலேயோ இல்ல மேற்குலகத்திலேயோ ஒரு சின்ன சலசலப்பு உண்டு பண்ண ரஷ்யா முயற்சிக்குதோன்னு தோணுது. இது அவங்களோட குளோபல் செஸ் கேம்ல ஒரு மூவ், அவ்வளவுதான். ஆனா Su-57 அளவுக்கு உடனடியா இந்தியாவை இது பாதிக்காதனாலும் ரஷ்யாவோட மனநிலை எப்படி இருக்குன்னு இது காட்டுது. மொத்தத்துல பாக்கும்போது ரஷ்யாவோட இந்த Su-57 சோர்ஸ் கோட் ஆஃபர் இந்தியாவுக்கு டெக்னாலஜி ரீதியா, மிலிட்டரி ரீதியா ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்க வாய்ப்பு கொடுக்குது. ஆனா அமெரிக்கா கூட இருக்கிற உறவு, நம்ம ரீஜனல் செக்யூரிட்டி, நம்ம சொந்த தயாரிப்பு திட்டங்கள்னு பல விஷயங்களை யோசிச்சுதான் இதுல ஒரு முடிவுக்கு வர முடியும். தொழில்நுட்ப சுதந்திரம் வேணுமா இல்ல ராஜதந்திர ரீதியா பேலன்ஸ் பண்ணுமா? இதுதான் இந்தியா முன்னாடி இப்போ இருக்கிற கேள்வி. பாகிஸ்தான் சீனா கூட்டணி, நம்ம AMCA ப்ரோக்ராமோட ப்ரோக்ரஸ், இது எல்லாமே இந்த முடிவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சரி, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க பார்வையில ஒருவேளை இந்தியா இந்த Su-57 சோர்ஸ் கோட் டீல ஓகே பண்ணா அதோட விளைவுகள் ஷார்ட் டேர்ம்லயும் லாங் டேர்ம்லயும் எப்படி இருக்கும்? இத பத்தி நீங்களும் யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம். நன்றி.